அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எழில் அவரோட பட திறப்பு விழாக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட படம் வெளியாகிறத நினச்சி அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அம்மாவுக்கு இந்த விஷயம் எப்போ திறப்பு விழாங்கிறத நம்ம சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமீர், தானிலா, பாப்பா, எழில் 3 பேரும் சேர்ந்து நம்ம பாக்கியா வீட்டுக்கு போகிறாங்க. பாக்கியா, ஈஸ்வரி எல்லாருமே எழிலை பார்த்தது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா எழில் வந்து படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் நல்ல பட திறப்பு விழா வச்சிட போகிறான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்காங்க. எழில் வந்ததுமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கிறப்ப வீட்டில் கோபிக்கு நடக்கிற பிரச்சனையை பற்றி நம்ம ஈஸ்வரி சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. கோபி என்ன மாதிரி மனநிலையில் இருப்பார் அப்படிங்கிறத நம்ம எழிலும் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் பட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அப்பாவும் அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வர கொஞ்சம் நேரம் ஆகும்ல, நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன். நாளைக்கு படத்திருப்பு விழா இருக்குது, குடும்பத்தோடு எல்லாருமே வரணும். நம்ம சந்தோஷமாக நம்ம படத்திருப்பு விழாவை கொண்டாடணும். முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி நினச்சி வருத்தப்பட்டுட்டு யாரும் வராமல் இருந்துடக்கூடாது. அப்பா நீங்களும் தான் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபியும் இன்வைட் பண்ணுறாரு நம்ம எழில். கோபி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எழில், பரவாயில்லடா, நீ நினச்ச மாதிரி படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க போகிற, எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். படம் முடித்த கையோடு நீ நம்ம வீட்டுக்கு வந்துடணும் அப்படிங்கிறதையும் நம்ம கோபி வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம ஈஸ்வரி சொல்லவே தேவையில்லை, ஏன்னா கோபி வீட்டுக்கு வந்ததுமே நீயும் வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில கூட்டிகிட்டே இருந்தாங்க. இப்போ எழில் என்ன பண்ணா, பாட்டி சரி படத்திருப்பு விழா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிட்டோம், கண்டிப்பாக நான் நம்ம வீட்டுக்கு வராமல் எங்கே போக போகிறேன், கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம பாக்கியா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன், இரு என் கையில் நான் உனக்கு ஸ்வீட்லாம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்லாம் ரெடி பண்ணி எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாமல் சரி யாரும் எந்த முக்கியமான வேலை இருக்குன்னு போயிடக்கூடாது, கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே நம்ம ஜெனி, செலின் எல்லாருக்கும் சொல்லிட்டு வராங்க. எல்லாருமே எழில் நினச்சி ரொம்ப பெருமையாக தான் இருக்காங்க. ஏன்னா வீட்டை விட்டு தனியாக போனாலும் அவனோட இலக்கை அடைஞ்சிட்டு தான் வரான் அப்படிங்கிறத நினச்சி ரொம்ப பெருமிதமாக அடைகிறாங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.